இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டுநர்லாம் சேர்ந்து நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நோக்கத்துக்காக போராட்டம் பண்றீங்க? என்ன விஷயம்? அதாவது நாங்கள் சிறகுகள் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர் நலச்சங்கத்திலிருந்து நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கிறோம். இது அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பாக இங்கே நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இது சம்பந்தமாகத்தான் பல வருடங்களாக நாம போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, 12 வருஷங்களாக இந்த ஆட்டோ தொழிலுடைய மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படாம இருந்துட்டே இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு ஓலா, யூபர், ராபிடோ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வந்து அதுக்கும் கீழே அடிமட்டத்தனத்துல நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இப்ப ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இது பல ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும், ஒரு கோரிக்கை. ரெண்டாவது என்னன்னா, அரசாங்கம் அனுமதி அளிக்காத ஒரு விஷயம், இந்த ராபிடோ பைக் டாக்ஸி என்கின்ற பைக் டாக்ஸினா சொல்லக்கூடாது. ஏன்னா ஓன் போர்டை வச்சுக்கிட்டு இவங்க டாக்ஸின்ற பேர்ல ஊர் ஊரா வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். ஆட்டோ தொழிலாளர்கள் நாங்க எல்லோ போர்டை வச்சுக்கிட்டு எஃப்சி போட்டு பர்மிட் போட்டு பல விஷயங்களை செலவுகளை மூலதன செலவினங்களா பண்ணி இந்த ஆட்டோ தொழில நம்ம ஈடுபட்டு வரோம். ஆனா எந்த ஒரு பொருளாதாரம் எந்த ஒரு முதலீடுமே இல்லாம இந்த பைக் டாக்ஸி என்கின்ற போர்வையில நடத்தக்கூடிய ஒரு நிலை என்னவா இருக்குன்னா, எங்கேயோ போய் காய்லாங்கடையில இருந்து ஒரு 2 வீலரை வாங்கிட்டு வந்து அதை வச்சு ஓட்டி பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இதனால மக்களுக்கு பாதிப்பு நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இந்த பைக் டாக்ஸி மூலியமாக ஆக்சிடென்ட் ஆகி பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படக்கூடிய நிலையை நாம நித்தம் பல இடங்கள்ல பாக்குறோம். ஆனால் இதையெல்லாம் ஊடகத்துறைகள் இருட்டடிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறதையே நாம பாக்குறோம். இதை வெட்ட வெளிச்சமா எடுத்துட்டு வரணும், இதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும், இதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த மாதிரியான போராட்டத்தை நாம கையில் எடுக்கிறோம். எங்களுடைய போராட்டத்திற்கு அரசாங்கம் தயவு செய்து செவி சாய்க்க வேண்டும். ஏன்னா நாங்கள் உங்களுக்காக வாக்களித்தவர்கள், உங்களுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள். இதற்கு முன்பாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத பிரச்சாரத்தை நாங்க செஞ்சோம். நாங்க எல்லாருமே செஞ்சோம். ஆட்டோ தொழிலாளர்கள் ஒட்டு மொத்தமா சொல்றோம், எல்லாருமே செஞ்சோம். திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீவிரமாக உழைத்தோம். ஆனால் அதே திமுக அரசு இன்று ஆட்சி கட்டலில் அமர்ந்த பின்பாக எங்களை அலட்சியம் செய்வது ஏனோ? இந்த அலட்சியத்தை போக்க வேண்டும், எங்கள் பக்கம் உங்கள் கவனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம்.